ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோட அம்மாக்கு ஒரு போன் கால் வருது. ஹீரோயினோட ஆன்டி தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி ஏதாவது ஹீரோக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு இந்த மாதிரி நடந்த விஷயத்த. போலீஸுமே வந்து இவங்க சடனா அங்க இருந்து வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த ஆளுங்களுமே ஓடி போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது, இது பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இப்பதான் ஹீரோ கண்ணு விழிக்கிறான். கண்ணு விழிச்ச உடனே வந்து ஹீரோயினை பார்த்துட்டு நீ எப்படி இருக்கன்னு கேட்டுட்டு குழந்தைங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே இவ என்ன பண்றா அப்படின்னா, எந்த குழந்தைய பாக்கணும், வீட்டுல இருக்க 2 குழந்தைய பாக்கணுமா இல்ல வயிற்றுல இருக்க என்னோட குழந்தைய பாக்கணுமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோக்கு என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஆமா, நான் 2 months பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு உடனே அவ்வளவுதான் செம்ம ஷாக் ஆயிடுறா ஹீரோ. ஹீரோவோட அப்பாவையும் அவங்க ஒய்ஃபையும் காட்டுறாங்க. இங்க வந்து பையன் கோச்சிட்டு போனா இது வரைக்கும் நீங்க அவனை வந்து சமாதானப்படுத்தி கூப்பிடவே இல்லை, நீங்களாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சென்னை அந்த இடத்துக்கு வர அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா, நான் வந்து ஹீரோ பின்னாடி எதுக்காக இத்தனை வாட்டி போனேன் அப்படின்னா, அவன் ரொம்ப டேலண்டட், அவனை வச்சு எல்லாத்தையும் உனக்கு கத்து கொடுக்கணும், இந்த மொத்த கம்பெனியையும் உன் கையில ஒப்படைக்கணும்ன்ற ஒரே ஆசையில தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன், நீ தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா போலீஸ் இங்க வராங்க. ஹீரோவையும் ஹீரோயினையும் கொலை பண்ண முயற்சியில உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு வந்து நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது இவர் கொஞ்சம் அப்பா தானே, அதனால பதறாரு. ஐயோ, ஹீரோ எப்படி இருக்கான் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேக்குறாரு. இல்ல அவங்க சேஃபா தான் இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வாய் வளரிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் பெத்த பையனையே நானே கொலை பண்ணுவேனா என்ன, அப்படியெல்லாம் இல்லவே இல்ல போலீஸ்கார் அப்படின்னு சொல்றாரா. இத ஒய்ஃபும் கேட்டுறாங்க, பையனும் கேட்டுறான். அந்த ஆன்டி என்ன அப்படின்னு ஒரு கத்துன பிறகுதான் அவருக்கு ஐயோ இவ வேற இங்க இருக்காளா அப்படின்றது ஞாபகம் வருது. அவ்வளவுதான், அவங்க பயங்கரமா டெரர் ஆயிடுறாங்க. நல்ல வேலை போலீஸே அவரை விசாரிக்கணும்னு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்களா, இல்லன்னா இந்த ஆன்டியே கொலை பண்ணிருப்பாங்க போல அவரை. இப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். என்ன குழந்தைங்க வந்து 2 பேரும் இவங்களோட குழந்தைங்க அப்படின்னு இப்பதானே அவங்களுக்கு தெரிய வந்தது, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நாங்க வந்து இதை வேணும்னு மறைக்கல, எல்லாமே காரணம் நான் தான், அவளை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு இவன் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறான். அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் அவனை பயங்கரமா லவ் பண்றேன், தயவு செஞ்சு எங்க 2 பேரும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கேக்குறா. அவங்க அப்பாவுமே வந்து எனக்காக உங்க 2 பேரையும் மன்னிக்கல அப்படின்னாலுமே அந்த 2 குழந்தைங்க இவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்காகவாவது உங்களை மன்னிச்சிடுறேன், சீக்கிரமாவே உங்க அம்மாவை வந்து பேச சொல்லு, நான் வந்து இவளுக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலா இவ்வளவு நாளுமே குழந்தைங்க வந்துட்டு ஹீரோயினோட ஆன்டி இருக்காங்க இல்லையா, அவங்கதான் அம்மா நினைச்சு வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து அப்பா நான் தான், அம்மா வந்து ஹீரோயின் தான் அப்படின்னு ஹீரோ எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலுமே அவங்க ஏதோ ராஜாராணி கதையெல்லாம் சொல்லிட்டு அதுல வர ராஜா நான் தான், ராணி உங்க அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்குமே சந்தோஷமா தான் இருக்கு. அப்பனா ஆன்டிய என்னன்னு சொல்லி நாங்க இனிமே கூப்பிடணும் அப்படின்னு கேட்கும் போது அவங்களுமே உனக்கு இன்னொரு அம்மா தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோவோட அப்பா, நான் இதெல்லாம் பண்ணவே இல்ல, எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்ல, தயவு செஞ்சு வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு. ஆனாலும் கரெக்டான சாட்சி கிடைக்கிற வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவோட அம்மா கூட இருந்து ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு சென்னோட அம்மா வேக வேகமா வராங்க. அங்க வந்த உடனே ஹீரோவோட அம்மாவை புடிச்சு இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சென்னு ஹீரோவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டும் அவங்க வந்து அவங்க அம்மாவை செம அடி அடிச்சிடுறாங்க. அந்த டைமுக்கு கரெக்டா இவங்க அப்பாவும் அங்க வந்துடுறாரு. வாயா வா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே செம்ம அடி. இந்த ஆன்டி செம்மையா கலக்குது, போட்டு அடி அடின்னு அடிக்குது, உண்மையாவே அடிச்சிருக்கும் போல. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என்னை பெத்ததை தவிர அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் அவரை இது வரைக்கும் அப்பான்னு கூப்பிட்டதும் கிடையாது, அப்பாவை ஒரு வாட்டியும் நினைச்சதே கிடையாதுன்னும் போது அப்ப எதுக்கடா எங்க கம்பெனிக்கு வந்த, எங்க கம்பெனியை மொத்தத்தையும் நீங்க சுருட்டிடலாம் தானே நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா.
அப்ப உடனே வந்து ஹீரோவோட அப்பா இவன் வரவே மாட்டேன்னு சொன்னா நான் தான் கெஞ்சி அவனை கூட்டிட்டு வந்தேன். இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும், அவன் கிட்ட இருக்க எல்லா விஷயத்தையும் இவன் கத்துக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் அவனை கூட்டிட்டு வந்தேன். நான் அப்பவும் செல்பிஷா தான் இருந்தேன். நான் சென்னுக்காக தான் பண்ணேன், இவனுக்காக எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப கடைசியா ஹீரோ என்ன சொல்றான்னா, இதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு அப்பாவா இருந்ததில்லை, இதுக்கு அப்புறமும் எனக்கு அவர் அப்பாவா தேவையில்லை, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அந்த டைமுக்கு பார்த்தா ஹீரோயினோட ஒட்டுமொத்த குடும்பமும் இங்க வந்து நிக்குது. குழந்தைங்க வேற அப்படியே ஹீரோ பார்த்த உடனே அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வந்து புடிச்சுக்கிறாங்களா, அவ்வளவுதான். உடனே ஹீரோவோட அப்பா கேக்குறாரு, இந்த 2 குழந்தையும் உன் குழந்தையா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ சைலண்டா இருக்கான். அவ்வளவுதான். ஹீரோயினோட அப்பா இதுக்கு மேல கன்ஃபார்மா நான் ஒத்துக்க மாட்டேன், அவன் ஆல்ரெடி இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன், இது எனக்கு ஏத்துக்கவே முடியாத தப்பு, அவன் என்னோட ஜென்ம விரோதியோட பையன் அப்படின்னு சொல்லும் போது, அப்பா நான் அவனை லவ் பண்றேன், என் பிள்ளைங்களுக்கு அவன் அப்பா, இதுக்கு மேலேயும் நீங்க அவனை மன்னிக்கிறதுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னும் போது அவர் என்ன கேக்குறாருன்னா, இந்த விஷயம் உனக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா எனக்கும் சத்தியமா தெரியாது, எனக்கும் இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்த உடனே ஏன்டா இதை மறைச்ச அப்படின்னு கேக்குறா. ஹீரோ தயவு செஞ்சு எதுவுமே பேசாத, கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவோட அப்பா என்ன பண்றாருன்னா மறுபடியும் ஹீரோவோட அம்மா கிட்ட போய் பேசுறாரு. தயவு செஞ்சு கொஞ்ச நாளுக்கு வெளிநாட்டுல 2 பேரும் போய் தங்குங்க, அவனுக்கு உடம்பு சரியான உடனே அவனை கூட்டிட்டு போயிடு, இங்க என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டு வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இது வரையும் நான் உனக்காக ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டேன், ஆனா இப்பவும் நீ செல்பிஷா மட்டும்தான் இருக்க, உன்னோட பிரச்சனைய பத்தி மட்டும்தான் யோசிக்க, என் பிள்ளைக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு, அதை பத்தி நீ சிந்திக்கவே இல்லைல்ல, இதுக்கப்புறம் நான் ஓட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உன் பொண்டாட்டியா வாழ போறது இல்ல, என் பிள்ளைக்கு அம்மாவா மட்டும் நான் வாழ போறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்பதான் ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயினோட அப்பா எல்லா கதையும் சொல்றாரு. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹீரோட அப்பாவோட மாமனார் இருக்காரு இல்லையா, அவரு தான் பெரிய பணக்காரரு. அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ன உடனே என் மாப்பிள்ளைக்கு இந்த மொத்த பிசினஸையும் நான் கொடுக்க போறேன், அதனால இதை விட்டு நீ வேலைக்கு போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட அப்பா அவர்கிட்ட கொஞ்சோண்டு காசை கொடுத்து இதை எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மொத்த பிசினஸையும் உருவாக்கி வச்சவரே அவர்தான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் அவங்க பிசினஸையே உருவாக்கி இருக்காங்க. ஆனா இவர் இருக்காரு இல்லையா ஹீரோவோட அப்பா, அந்த பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலதான் அவர் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னோட அப்பா உன்னோட தாத்தா அங்கேயே நெஞ்சு வலியில இறந்துட்டாரு, கண்டிப்பா இதை நான் மறக்க மாட்டேன், நான் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இவரு. இப்பதான் மண்ணை காட்டுறாங்க. மண்ணுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த 2 அடியாளுங்க இருந்தானுங்க இல்லையா, அவனுங்க இவளை அடிச்சு கொண்டு போய் ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கானுங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க அம்மா வீட்டுக்கே வந்திருக்கா. இங்க சென்னோட அப்பா வந்து ஆபீஸ்க்கு திரும்பி வந்து பார்க்கும் போது இவரோட ஒய்ஃபே வந்து அவரோட சீட்ல உட்காந்துட்டாங்க. இனிமே உனக்கு வேலையே கிடையாது, இந்த கம்பெனியே என்னது, வெளியில போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. சென்னை காட்டுறாங்க. நம்ம சென்னை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, கிளப்ல குடிச்சிட்டு கண்டவ கிட்ட எல்லாம் சண்டைக்கு போயிட்டு இருக்கான். அந்த கிளப் ஓனர் வந்து ஹீரோட அப்பாக்கு தெரிஞ்சவர் அப்படின்றதுனால அவர் போன் பண்ணி இவரை வர வச்சு அவரெல்லாம் பேசி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப சென்னை என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எதுக்காக வந்த, நான் உனக்கு கூப்பிடல, அப்ப நீ வரவே வேண்டிய அவசியம் இல்லை, நீ எனக்கு அப்பாவும் கிடையாது, எங்க அம்மாக்கு புருஷனும் கிடையாது, நீ எங்க மேல பாசமும் வைக்கல, அதனால வந்து உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது எனக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். எங்க ஹீரோயின் கிட்ட வந்து பசங்க என்ன பண்றாங்கன்னா, அப்பாவை பார்க்கணும்னு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் ஃபாரின்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, என் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணோமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போது, நான் என் கையால கேக் செஞ்சு இப்பயே எடுத்துட்டு வரேன்ப்பா, நான் கடையை மூட தான் போறேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. இவ கிளம்பும் போது கரெக்டா இவளை கிட்னாப் பண்ணறதுக்கு 2 பேர் வராங்க. இவளும் வந்து அவனுங்களை அடிச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறா, இருந்தாலுமே வந்து அவனுங்க புடிச்சிடுறானுங்க. சென்னை அந்த இடத்துக்கு வரான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவங்களெல்லாம் அடிச்சுட்டு அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா வந்து அவன் ஃபுல் போதையில இருக்கிறதுனால அவனால 2 பேரை சமாளிக்க முடியல. அதனால அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா 2 பேரையும் கிட்னாப் பண்ணிடுறானுங்க. ஃப்ரெண்டோட அப்பா ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினுக்கே போன் பண்றாரு. உங்க வீட்டுக்கு எதுனா வந்துட்டாலாமா மறந்து, நான் எப்பயோ பேசினமா அவகிட்ட, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு பயப்படுறாரு. இப்பதான் சென்னை இவ திட்டிக்கிட்டு இருக்கா. ஏண்டா என்னதான் அவனுங்க கிட்னாப் பண்றானுங்கன்னு பார்த்தல, அப்ப அப்படியே வந்து போலீஸ்க்கு ஓட வேண்டியது தானே அப்படின்னும் போது, ஏண்டி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உன்னை பார்த்துட்டு நான் எப்படி விட்டுட்டு அங்க இருந்து ஓட முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதெல்லாம் நல்லா பேசு, சண்டை மட்டும் ஒழுங்கா போடாத அப்படின்னு திட்டுறா. அப்ப கிட்னாப்பர்ல ஒருத்தன் என்ன பண்றான்னா, இவகிட்ட தப்பா நடந்துக்கிறான், 2 கையையும் கட்டி போட்டுட்டு. அப்ப சென்னை என்ன பண்றான்னா, எட்டி எட்டி ஒதிச்சுக்கிட்டே இருக்கான். இப்பதான் ஹீரோயின், ஹீரோ, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட அப்பா, அவரோட அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து கடையாண்டு
பேக்கை தேடி பாக்குறாங்க. பார்த்தா அவளோட பேக், அவ எடுத்துட்டு ரெடியான கேக்கு எல்லாமே அங்கேயே கிடக்குது. உடனே இவங்களுக்கு பயமாயிடுது. கடைசி அவளோட போனோட லொகேஷன் எங்க காட்டுது, அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனை செக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அண்ணோட கள்ள காதலன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து இவளை கிட்னாப் பண்ணவே சொல்லியிருக்கான். அவன் வந்த உடனே ஏன்டா உங்களை என்ன பண்ண சொன்னா, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறான். இப்பதான் ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவ தான் வந்து எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டையா இருந்திருக்கா. மண்ணை போட்டு கொடுத்ததுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்துக்கும் இவ தான் பின்னாடி காரணமா இருக்கா. ஏன்னா ஹீரோயின் ஒரு விஷயத்தையும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லி இவகிட்ட தான் கேட்பா. இவங்க அப்பா வந்து பெரிய ஆள் இல்லையா, அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுதான் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப திமிரு, ரொம்ப வந்து வாய் பேசுறாங்க. இவங்க 2 பேர் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். கரெக்டா அந்த ரூம்ல இருந்து இவன் வெளியில வரான். அப்ப பார்த்தா இவங்க எல்லாரும் பாத்துடுறாங்க. அப்ப ஃப்ரெண்டோட அப்பா, அடே நீதானடா இது அப்படின்னு உடனே, ஆமா சார், இவரை பத்தி தான் வந்து நிறைய விஷயத்த நம்ம மேடம் கண்டுபிடிக்க சொன்னாங்க, அது இவர் தான் அப்படின்னு சொல்றான். இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அவன் எஸ்கேப் ஆயிடுறான். அவனை துரத்திக்கிட்டே வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அப்பாவும் அசிஸ்டன்ட்டும் ஓடிடுறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, ஹீரோயின் கிட்ட நீ இங்கேயே நின்னுட்டு, நான் போய் அவங்க 2 பேரையும் காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இங்க பாவம் சென்னையும் இவளையும் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா கரெக்டா இந்த டைம்க்கு ஹீரோ இங்க வந்துடுறான். ஹீரோ அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு இவங்க 2 பேரையும் காப்பாத்துறான். போலீஸுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் இங்க வர்றதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டும் சென்னும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காங்களா. அத ஃப்ரெண்டோட அப்பா பாக்குறாரு. இது கொஞ்சமும் சரி இல்லையே, எனக்கு இவனை பிடிக்கலையே அப்படின்னு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவன் சென்னு அவர் பாக்குறத பார்த்தவனே பயந்துடுறான். ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோ மேல கோவமா இருக்கிறதுனால வீட்டுக்கு போறதே கிடையாது. அதனால குழந்தைங்களை வந்துட்டு ஒரு பிளே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் வந்து ஹீரோவுமே பசங்களை மீட் பண்றான். அப்ப பார்த்தா ஹீரோவோட அப்பா ஒளிஞ்சு நின்று இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. குழந்தைங்க 2 பேருமே ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்க 2 பேரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை பத்தி விசாரிக்கிறாரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் உங்களை தொல்லை பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு நீங்களும் எங்களை தொல்லை பண்ண வேண்டாம், நீங்க உங்க குடும்பத்தோடு சேர்ந்து நிம்மதியா வாழுங்க, நீங்க யாரோ நாங்க யாரோன்னு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோவோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, நேரா வந்து ஹீரோயினோட அப்பாவை பாக்குறதுக்காக கிளம்பி வந்துடுறாரு. இந்த வாட்டி நான் உங்ககிட்ட சண்டை போட வரல, நான் இது வரைக்கும் என் பையனுக்கு ஒரு அப்பாவா எதையுமே பண்ணதில்லை, இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உன்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன், தயவு செஞ்சு என் மேல இருக்க கோவத்தை அவன் மேல காட்டாத, அவனை மன்னிச்சு அவனுக்கு வந்து உயிரா இருக்க உன்னோட பொண்ணு கொடு அப்படின்னு கேக்குறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட ஈகோ தான், அந்த ஈகோ விட்டு உன்னோட வீட்டு வாசல்ல வந்து நான் பிச்சை எடுக்கிறேன், அது மட்டும் இல்லாம நான் நடந்த எல்லாத்துக்குமே வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் அப்பதான் வராங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, உன்னை என்னால மன்னிக்க முடியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் 2 பேருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இங்க அவர் போனதுக்கு அப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப குட்டி பசங்க ஓடி வரும்போது தாத்தா பாட்டி அப்படின்னு ஓடி வருதா, அவ்வளவுதான். அதை கேட்ட உடனே இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இவ்வளவு நாள் வரைக்கும் அங்கிள் ஆன்டின் தான் இந்த குழந்தைங்க கூட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவுமே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சுட்டு தயவு செஞ்சு என்னோட குடும்பத்தை எனக்கு கொடுங்க, நான் குடும்பத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நான் வந்து உங்களோட குடும்ப பேரை கூட மாத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அவன். இவங்களுக்கு எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது. ஆனா அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் தான் பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ கவலையே படாத, என்ன செஞ்சாவது உங்க அப்பாவை வந்து நான் வந்து சம்மதிக்க வைப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் தான் அழுதுகிட்டே இருக்கா. மண்ணோட கள்ளக்காதலன் இருக்கான் இல்லையா, அவனை போலீஸ் விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்காக நீங்க சம்பந்தமே இல்லாத கேஸ்ல என்ன இழுத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் போது, சம்பந்தம் இல்ல சார், எங்களுக்கு வந்து விட்னஸே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, விட்னஸ் ஐயாவா அவன் எனக்கு காட்டு அப்படின்னு கேக்குறான். வேற யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா அங்க வராரு. ஏன்னா வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் இவன் தான் எல்லாமே பண்ணான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவன் பண்ண எல்லா தப்புமே இவருக்கு தெரியும். அதனால இவர் வந்தாவே அவனுக்கு பிரச்சனை தான். அவனே கொஞ்சம் ஆடி போயிடுறான். இவர் வந்து சாட்சிக்கு சொல்ல போறேன்னு வந்து நின்ன உடனே. சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோட் தான், அதை வந்து நம்ம நாளைக்கு பாத்துடலாம். ஆல்ரெடி புதுசா நம்ம ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மறக்காம அதையும் பாருங்க. அதையும் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.